தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2 முக்கிய அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல பொன்முடி அவர்கள் முதல்ல அவர் பேசினது இந்துக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்து என்று சொல்லும் போது, முந்தைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் போல் இல்லாம இந்துக்களின் உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு இன்னைக்கு மாடர்ன் அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை தலைமையில பாஜக என்டிஏ எடுத்த 18% வாக்குகளில் ஒரு இந்து உணர்வு தமிழ்நாட்டில் உருவாக்கு என்பதை உணர்ந்து கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் இந்துக்களின் உணர்வை புண்படுத்திய பொன்முடி அவர்களுக்கு கட்சி பதவியை முதல்ல எடுத்தாரு. அப்பொழுது என் போன்றவர்கள் பல தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அவரிடமிருந்து அமைச்சர் பதவியும் பொன்முடி இருந்து எடுக்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அவர் இந்துக்களின் உணர்வை புண்படுத்தியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கூறினோம். அந்த வகையில் பொன்முடி அவர்களின் அமைச்சர் பதவியும் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழக முதல்வர் மக்களின் உணர்வை, குறிப்பாக இந்துக்களின் உணர்வை கலைஞர் போல் அல்லாமல் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அந்த மாற்றம் முந்தைய திமுக கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் நிலைப்பாட்டில் இருந்து இன்றைய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மக்கள் உணர்வை தெரிந்த மாற்றம் தெளிவாக தெரிகிறது. அதற்கு எனது பாராட்டுக்களை தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்துக்களின் உணர்வை மதித்ததற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் செந்தில் பாலாஜி விவகாரம் என்பது உச்சநீதிமன்றம் ஒரு கெடுவை கொடுக்கும் போது தமிழக அரசு அதற்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதற்கு முன்பு ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பல வழக்குகளில் குற்றவாளியாக இருந்து கொண்டே முதல்வராக நீடித்தார். அதே போல் ஹேமந்த் சோரன் முதல்வராக ஜார்க்கண்டில் நீடிக்கிறார். அதே போல் கர்நாடகாவில் சிவகுமார் நீடிக்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றம் ஒரு முடிவை எடுக்கிறது. நீங்கள் ஜாமீனை ரத்து செய்யப்படவா அல்லது முதலமைச்சர் அமைச்சர் பதவி விடுவிக்கிறார் என்று சொல்லும்போது தமிழக முதல்வர் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமன்றத்தின் உணர்வை மதித்து தமிழக முதல்வர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கார் என்று கருதுகிறேன். பொன்முடி நீக்கம் என்பது இந்துக்களின் உணர்வை மதித்து இந்த முடிவை தமிழக முதல்வர் எடுத்திருக்கிறார் என்று கருதுகிறேன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்.